அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் 24 கோடி மாணவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்புகளை படித்து வருகிறார்கள். அவர்களில் பள்ளி கல்வியை முடித்த பின்பு பெரும்பான்மையினர் போட்டித் தேர்வுகளுக்கும் நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகளுக்கும் தயாராகி தேர்வுகளை எழுதி வருகிறார்கள். மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா அரசு பொறுப்பேற்றதிலிருந்து சுமார் 4 முறை நீட் தேர்வுகள் வினாத்தாள்கள் கசிவு ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நீட் தேர்வுகள் வினாத்தாள்களின் கசிவு ஏற்பட்டு பல லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். கடந்த 2016ஆம் ஆண்டு, கடந்த 2021ஆம் ஆண்டு, கடந்த 2024ஆம் ஆண்டு, தற்போது கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு ஆகிய 4 முறைகள் நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள்கள் கசிவு ஏற்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து மாணவர்களின் எதிர்காலத்தோடு ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு விளையாடி கொண்டிருக்கிறது. 22 லட்சம் மாணவர்கள் ஆண்டுதோறும் நீட் தேர்வு எழுதுகிறார்கள். அந்த 22 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வை எழுத ஏறக்குறைய 1,32 லட்சம் கோடிகள் செலவழிக்கின்றன. சராசரியாக ஒரு மாணவன் 6 லட்சம் ரூபாயை செலவழித்து நீட் தேர்வை எழுதுகிறார். இந்திய அரசு கல்விக்காக பட்ஜெட்டில் ஒதுக்கும் நிதி 1,40 லட்சம் கோடிகள். ஏறக்குறைய இந்திய அரசு ஒதுக்கும் கல்வி பட்ஜெட்டும் 22 லட்சம் மாணவர்கள் தங்களுடைய நீட் தேர்வுக்காக செலவிடப்படும் தொகையும் ஏறக்குறைய ஒன்றாக உள்ளது. கடந்த மே மாதம் நடைபெற்ற நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டதன் காரணமாக, குறிப்பாக எங்களுடைய தலைவர் இந்திய பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குரல் கொடுத்ததின் காரணமாக மீண்டும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி அந்த நீட் நுழைவுத் தேர்வு மறுபடியும் நடத்தப்பட்டது. அந்த 31ஆம் தேதிக்கும் ஜூன் 21ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட அந்த 38 நாட்களில் ஏறக்குறைய இந்தியா முழுக்க 12 மாணவர்கள் மீண்டும் நீட் தேர்வை எழுத வேண்டும் என்ற பயத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வு பயத்தின் காரணமாக பல 100 மாணவர்கள் இந்தியாவில் தற்கொலை செய்து கொண்டும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்காக எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடு முழுவதும் சாத்ரோன் கி கூஞ்ச், மாணவர்களின் குரல் என்கின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதனுடைய முதல் கட்டமாக ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவிலே ஒரு மிகப்பெரிய மாணவர்கள் பேரணியை நடத்தினார்கள். ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவிலே பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் திரண்டு ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசையும் RSS இயக்கத்தையும் வீதியில் ஆழ்த்தியுள்ளனர். ஏனென்றால் இந்த நாட்டில் மாணவர்களும் வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் இளைஞர்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாரதிய ஜனதா அரசு மத்தியில் பொறுப்பேற்றதிலிருந்து 89 முறை இந்த நாட்டிலே தேர்வுத்தாள் கசிவு ஏற்பட்டிருக்கிறது. போட்டித் தேர்வுகள் CBSE, UPSC, SSC, JEE போன்ற தேர்வுகளிலே வினாத்தாள் கசிவுகள் தொடர்ந்து ஏற்பட்டிருக்கின்ற நிலை ஏற்படுது. அதிலும் குறிப்பாக மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற மத்திய அரசால் நடத்தப்பட்ட போட்டித் தேர்வுகளில் 22 முறை தேர்வுத்தாள்கள் கசிவு ஏற்பட்டிருக்கிறது. 67 தேர்வுத்தாள்கள் பாரதிய ஜனதா அரசு பெரும்பான்மையாக ஆளும் மாநிலங்களில் தான் இந்த தேர்வுத்தாள் கசிவுகள் ஏற்படுகின்றன. ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவிலே ஏன் அந்த நகரத்தை தேர்ந்தெடுத்து எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த நகரத்திலே அந்த மாணவர்கள் பேரணி நடத்தினார் என்றால், இந்தியாவிலேயே அதிகமான நீட் பயிற்சி மையங்கள் இருக்கின்ற ஒரு நகரம் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா. அந்த மாநிலத்தில் தான் அந்த நீட் நுழைவுத் தேர்வுகள் பயிற்சி மையங்கள் அதிகமாக இருக்கின்றன. இந்த பயிற்சி மையங்கள் ஒரு மாஃபியா கும்பல்கள் போல செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் ஏதோ ஒரு மூலையில ஒரு மாணவன் தன்னுடைய நீட் தேர்வுக்காக கடினமாக படித்து உழைத்து அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று உழைக்கிறான். ஆனால் வட இந்தியாவில் உள்ள நீட் தேர்வு பயிற்சி மையங்கள் மாஃபியா கும்பல்கள் போல செயல்பட்டு மத்திய அரசு தயாரிக்கின்ற அந்த நீட் நுழைவுத் தேர்வின் தேர்வுத்தாளை திருடி மாணவர்களுக்கு பல லட்சம் ரூபாய்க்கு விற்கிறார்கள். கடினமாக படித்து கஷ்டப்பட்டு படிக்கின்ற ஒரு மாணவன் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. பணத்தை செலவழிக்கிறவன் குறுக்கு வழியில் அந்த நீட் தேர்விலே வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் UPSC, SSC, RRB போன்ற போட்டித் தேர்வுகளிலும்
ஒருத்தன் அந்த பதவியை பெறுகிறான் என்றால் அவன் அந்த பதவிக்கு இந்திய அரசு பணியில் நுழையும் போதே திருட்டுத்தனமாக ஊழல் செய்து பணத்தை செலவழித்து ஒரு பொறுப்பிற்கு வருகிறான் என்றால் இந்திய அரசிலே அந்த நிர்வாக பொறுப்புக்கு வருகிறவர்கள் ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை எப்படி தர முடியும்? நுழையும் போதே ஒருவன் ஊழலோடு திருட்டுத்தனமாக நுழைகிறான் என்றால் அந்த அரசு எப்படிப்பட்ட ஒரு அரசாக இருக்க முடியும்? அதனால்தான் இதை கண்டித்து நாடு முழுவதும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சேத்ரான் கி கூஞ்ச் மாணவர்களின் குரல் என்கின்ற பெயரிலே ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதன் முதற்கட்டமாக பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த இயக்கத்தின் நோக்கங்களையும் இந்த இயக்கத்தின் சார்பாக பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் புரிந்து கொள்கின்ற வகையில் காணொலி காட்சிகளை திரையிடவும் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. அதன் முதற்கட்டமாக தற்போது பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாளை மாவட்டத்தின் முக்கிய இடங்களில் குறிப்பாக குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் பழைய பேருந்து நிலையம் மற்றும் குடியாத்தம் ஒரு சில பகுதிகளிலே அந்த சேத்ரான் கி கூஞ்ச் என்கின்ற நிகழ்ச்சியிலே எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவிலே ஆற்றிய உரையின் தொகுப்பையும் அதனுடைய நோக்கங்களையும் எடுத்துரைக்கின்ற வகையில் அந்த காணொலி காட்சிகளை திரட இருக்கிறோம். 30ஆம் தேதியிலிருந்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் உடனடியாக பதவி விலகும் என்று வலியுறுத்தி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடு முழுவதும் போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.